வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து 24/2/2025 டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களுக்குலாம் வந்து இதுக்கப்புறம் உள்ள தேதிகளில் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. அதில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 24/2/2025 6/3/2025 வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்க்கு 10/3/2025 12/3/2025 வரையும் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டைப்பிஸ்ட்னால் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், அதேமாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னால் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அடண்டம் 1 வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அடண்டம் 1ல் பேஜ் நம்பர் 10ல் சீரியல் நம்பர் 10லேருந்து சீரியல் நம்பர் 20 வரைக்கும் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா சீரியல் நம்பர் 10லேருந்து சீரியல் நம்பர் 20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட்னால் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னால் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அந்த எல்லா எலிஜிபிலிட்டி போஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத அடண்டம் 1, 1A, 1B, 1C எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக இருக்குது. நீங்கள் 1, 1A, 1C இது மூணை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதும். அதில் ரொம்ப குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்கிறது வந்து அடண்டம் 1ல் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பேஜ் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். நீங்கள் அந்த அடண்டம் 1 வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், ஃபுல்லாக கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் அதை எடுத்து ஒரு கட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு பார்ப்போம். அதாவது டைப்பிஸ்ட்டில் 3508 இந்த கோடில் நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th முடிச்சிருந்தா வந்து இதில் போதும். அதில் நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஹையர், அதாவது சீனியர் கிரேடுன்னு சொல்லலாம், ஹையர் கிரேடுன்னு சொல்லலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். அல்லது ஹையரில் தமிழ் முடிச்சு லோயரில் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும், இல்லை ஹையரில் இங்கிலீஷ் முடிச்சு லோயரில் தமிழ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா COA சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன முடிச்சிருக்கணும். சப்போஸ் COA இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸு நம்ம காலேஜ் படிக்கும்போது எடுத்தவங்களா இருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எடுத்தவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தேவையில்லை, கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து முடிக்க தேவையில்லை. சப்போஸ் அந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நீங்கள் முடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க சார், 2 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கொடுப்பாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொவிஷன் டைம் முடிக்கிறக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3509 அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன், அதாவது +2 முடிச்சிருக்கணும். அதாவது எதுக்காக இந்த பேஜை நான் உங்களை பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே 10th நீங்கள் நினச்சிட்டே போகக்கூடாது, SSLC நினச்சிட்டே போகக்கூடாது. சில இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிகிரி இருக்குது, சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி இருக்குது, +2 இருக்குது, சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th இருக்குது. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கேன், இதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நமக்கு 2200 இந்த கோட் நம்பர் தான் அதிகமாக இருக்கும். அதாவது அமைச்சு பணி, செக்ரட்டரியேட்டில் இருக்க பணி, லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்க பணி, இந்த எல்லா பணியும் சேர்த்து தான் 1653. ஸோ அதுக்குரிய கோட் நம்பர் வந்து 2200 கோட் நம்பரில் மொத்தம் வந்து 1653 போஸ்டிங் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த போஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் அப்டேஷன் வந்துருக்கு. அதையும் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த டைப்பிஸ்ட் 3309 அதில் ஒரு 3 போஸ்டிங் தான் இருக்குது. அது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். அதேமாதிரி டைப்பிஸ்ட்டில் 3307 எடுத்திங்கன்னா அது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதில் ஒரு 3 போஸ்டிங் இருக்குது. அதே இது டைப்பிஸ்ட் வந்து 3308 எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் 39. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே கவுன்சிலிங்கில் வந்து அங்கே எடுக்கும்போது எல்லாமே வந்து கோடு டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். டைப்பிஸ்ட்டில் 3314 எடுத்திங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன், அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 7 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சேலரியோட இருக்குது. இது வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடண்டம் வந்து 1Cயில் வந்து உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1Cயில் நீங்கள் 1A 1C இது மூணுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிடும். இதே மாதிரி தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும். ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 441 போஸ்டிங்னா அது 2300. அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 3288 இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்து வச்சுக்கலாம். மெயினாக இருக்கக்கூடிய கோட் நம்பர் பார்த்திங்கன்னா 2300, ஏன்னா அதில் தான் 441 போஸ்டிங் இருக்குது. மித்ததெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா இது அந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எடுக்கிற மணிக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்கிறேன்னா இதுக்கே வந்து நான் லெங்க்தி வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால அடண்டம் 1C 1A இருக்குல்ல, அந்த இதை ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுட்டு குவாலிஃபிகேஷனை பார்த்து ஒரு டிக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, போகிற மாதிரி நீங்கள் வந்து என்னென்னு செய்யுங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அந்த கிளிப்பை நீங்கள் விட்டுறக்கூடாதுன்றக்காக தான் அதை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க வந்தோமோ அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து பார்ப்போம். அதாவது கம்யூனிட்டி வைஸாக அடண்டம் 1Cயில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டின்னு சொல்லக்கூடிய ரெவன்யூ, டவுன் பஞ்சாயத்து, ரூரல் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் அவங்கவுங்க சொந்த ஊரில் எவ்வளோ இருக்கிறப்போ இது ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஓவரால் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு
விஏஓ எல்லாருக்குமே நம்ம வந்து சேர்த்து வந்து இதில் வந்து பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து அதே 3 டிஸ்ட்ரிக்டை நம்ம திங்கட்கிழமை கவுன்சிலிங் போகிறாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட் டே போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு சொந்த ஊர்லேயே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கிறத பார்க்காங்க. இதை டைப்பிஸ்ட் மட்டும் பிரித்து நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை இது 3 தான் எடுத்திருக்கோம். இதில் டைப்பிஸ்ட்டில் அரியலூரில் 16, ஸ்டெனோவில் 5, செங்கல்பட்டு டைப்பிஸ்ட்டு 17, ஸ்டெனோ வந்து 10 இருக்குது. சென்னையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு போஸ்டிங்குமே அலாட் பண்ணலை. இது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அரியலூரில் டைப்பிஸ்ட்டில் 2, ஸ்டெனோ கிடையாது. செங்கல்பட்டில் டைப்பிஸ்ட்டில் 6, ஸ்டெனோ வந்து கிடையாது. சென்னையில் டைப்பிஸ்ட்டில் 30, ஸ்டெனோவில் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அதே இது டிஸ்ட்ரிக்டில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அந்த இதில் பார்த்திங்கன்னா அரியலூரில் டைப்பிஸ்ட்டில் 7 போஸ்டிங் இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 2 இருக்குது. செங்கல்பட்டில் டைப்பிஸ்ட்டில் 9 இருக்குது. சென்னையில் டைப்பிஸ்ட்டில் வந்து எந்த போஸ்டிங்கும் அலாட் பண்ணலை. எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த 3 வந்து எந்த ஒரு வேகன்சியுமே நம்மளுக்கு இல்லை. ஸோ அது போக கவர்மெண்ட் ப்ளீடர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் டைப்பிஸ்ட் வந்து இந்த சென்னையில் வந்து 8 ஒதுக்கியிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து கிடையாது. சபார்டினேட் கோர்ட்ஸிங் சென்னை, ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் சென்னை இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரு 93 போஸ்டிங்கும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரு 21 போஸ்டிங்கும் வந்து இருக்குது, அலாட் ஆகிருக்கு. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் அரியலூரில் வந்து டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்டிங் கிடையாது. சென்னை சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் 30, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 10 போஸ்டிங்கும் வந்து இருக்குது. ஸோ செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த 2 போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இதேமாதிரி அடுத்த ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம். கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லும்போது டைப்பிஸ்ட்டு 26, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 10. அது என்ன டிபார்ட்மெண்ட்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. கடலூரில் டைப்பிஸ்ட் 24, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 4. தருமபுரியில் டைப்பிஸ்ட் எதுவும் இல்லை, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 5 மட்டும் இருக்குது. திண்டுக்கல்லில் டைப்பிஸ்ட்டில் எதுவும் இல்லை, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 12 வேகன்சி மட்டும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டைப்பிஸ்ட்டில் கோயம்புத்தூரில் 14, ஸ்டெனோவில் 1, கடலூரில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோவில் கிடையாது. தருமபுரியில் டைப்பிஸ்ட்டில் 9, ஸ்டெனோவில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. திண்டுக்கல்லில் டைப்பிஸ்ட்டில் 6 போஸ்டிங்கு, ஸ்டெனோ வந்து வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதேமாதிரி கோயம்புத்தூர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் கோயம்புத்தூர் 7, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 0. கடலூரில் டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரு 15 போஸ்டிங் இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் அலாட் ஆகிருக்கு. தருமபுரியில் டைப்பிஸ்ட்டில் 7 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து 0. திண்டுக்கல்லில் டைப்பிஸ்ட்டில் 17 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அலாட் பண்ணலை. ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து 6, அதை கமிஷன் சொல்லக்கூடியது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து 7 இருக்குது. கோயம்புத்தூரில் 11, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து 3 இருக்குது. கடலூரில் டைப்பிஸ்ட்டில் 4, ஸ்டெனோவில் வந்து 0. ஸோ இதை கூட ஒரு பிடிஎஃபாக கூட உங்களுக்கு கொடுக்கலாம். அது பிடிஎஃபை இன்னும் அதை கன்வெர்ட் பண்ண ஃபைல் வந்து இதில் இல்லை. இப்போ செல்லில் இருந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்டை வந்து பொறுத்தவரையும் பார்த்திங்கனாக்கா டைப்பிஸ்ட் மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஈரோடில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஈரோடில் டைப்பிஸ்ட்டில் 17, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 14, கள்ளக்குறிச்சி டைப்பிஸ்ட்டில் 18, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 9, காஞ்சிபுரத்தில் வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ வந்து வேக்கண்ட் வந்து இல்லை. ஸோ இதே இதில் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையும் ஈரோடில் டைப்பிஸ்ட்டில் 0, ஸ்டெனோவில் வந்து 1 இருக்குது. கள்ளக்குறிச்சியில் டைப்பிஸ்ட்டில் 5 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 1. காஞ்சிபுரமில் டைப்பிஸ்ட்டில் 8, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 0 தான். ஸோ இது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடில் டைப்பிஸ்ட்டில் 14 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 4, கள்ளக்குறிச்சியில் வந்து டைப்பிஸ்ட்டில் 5 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 0 தான். காஞ்சிபுரத்தில் டைப்பிஸ்ட்டில் 9 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 0 தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திங்கன்னா ஈரோடு, கள்ளக்குறிச்சி ரெண்டுலேயுமே வேக்கண்ட் இல்லை. காஞ்சிபுரத்தில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட்டில் ஈரோடில் டைப்பிஸ்ட்டில் 2 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம். கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் கன்னியாகுமரியில் டைப்பிஸ்ட் 13, ஸ்டெனோ 3, கரூரில் 13 டைப்பிஸ்ட் 13, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 6. கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் 13 இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 3 இருக்குது. கரூரில் டைப்பிஸ்ட்டில் 13, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 6. கிருஷ்ணகிரியில் டைப்பிஸ்ட்டில் 17, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 6 இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரெவன்யூ டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கன்னியாகுமரியில் டைப்பிஸ்ட் 6, ஸ்டெனோ 0. கரூரில் டைப்பிஸ்ட் 5, ஸ்டெனோ 0. கிருஷ்ணகிரியில் டைப்பிஸ்ட் 28, ஸ்டெனோவில் வந்து
ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் டைப்பிஸ்ட்டில் 6, ஸ்டெனோ 0. ஸ்டெனோவில் வந்து இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து போஸ்டிங் இல்லை. அதாவது ரெவன்யூ டிசாஸ்டரில் போஸ்டிங் கிடையாது. கன்னியாகுமரியில் டைப்பிஸ்ட் 6, கரூரில் டைப்பிஸ்ட் 5, கிருஷ்ணகிரியில் டைப்பிஸ்ட் வந்து 28 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து போஸ்டிங் கிடையாது. டைப்பிஸ்ட் வந்து கன்னியாகுமரியில் 4, கரூரில் 3, கிருஷ்ணகிரியில் 5 இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் டைப்பிஸ்ட்டில் கன்னியாகுமரியில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் எதுவுமே வந்து வேக்கண்ட் இல்லை. கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி இந்த 3லேயும் வந்து இதில் வேக்கண்ட் இல்லை. அடுத்து வந்து மதுரை, மயிலாடுதுறை, நாமக்கல், நாகப்பட்டினம் இந்த 4 டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் மதுரையில் டைப்பிஸ்ட் 9, ஸ்டெனோ 4, மயிலாடுதுறையில் டைப்பிஸ்ட் 4, ஸ்டெனோ 2, நாகப்பட்டினத்தில் டைப்பிஸ்ட் 9, ஸ்டெனோ 3, நாமக்கல்லில் டைப்பிஸ்ட் 18, ஸ்டெனோ வந்து 6. இது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மதுரையில் டைப்பிஸ்ட் 5, ஸ்டெனோ வந்து 1, மயிலாடுதுறையில் டைப்பிஸ்ட் 4, ஸ்டெனோ வந்து 0, நாகப்பட்டினத்தில் டைப்பிஸ்ட் 10, ஸ்டெனோ வந்து 0, நாமக்கல்லில் டைப்பிஸ்ட் 6, ஸ்டெனோ வந்து 0 தான். ஸோ இதேமாதிரி ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் டைப்பிஸ்ட் 9, ஸ்டெனோ 1, மயிலாடுதுறையில் டைப்பிஸ்ட் 2, ஸ்டெனோ 0, நாகப்பட்டினத்தில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ 2, நாமக்கல்லில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ வந்து 2. ஸோ இதேமாதிரி டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்த ஒரு போஸ்டிங்கும் அலாட் பண்ணலை. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ விட்டுருங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு மதுரையில் எதுவுமே வந்து என்ன செய்யலை. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இல்லை. ஸோ ஹோசூரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹோசூரில் வந்து டைப்பிஸ்ட் வந்து 12, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதேமாதிரி இதுக்கு அடுத்து ராமநாதபுரம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இந்த டிபார்ட்மெண்ட்டில் பெரம்பலூரில் டைப்பிஸ்ட் 1, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 5, புதுக்கோட்டையில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ 7, ராமநாதபுரத்தில் டைப்பிஸ்ட் 1, ஸ்டெனோ 6, ராணிப்பேட்டையில் டைப்பிஸ்ட் 10, ஸ்டெனோ வந்து உங்களுக்கு வந்து 4. ஸோ அடுத்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பெரம்பலூரில் டைப்பிஸ்ட் வந்து ஸ்டெனோ 2மே கிடையாது. புதுக்கோட்டையில் டைப்பிஸ்ட் 16, ஸ்டெனோ 2, ராமநாதபுரத்தில் டைப்பிஸ்ட் 24, ஸ்டெனோ 1, ராணிப்பேட்டையில் டைப்பிஸ்ட் 6, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து என்னது 1 இருக்குது. ஸோ அடுத்து ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் டைப்பிஸ்ட் 4, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, புதுக்கோட்டையில் டைப்பிஸ்ட் 4, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து வேக்கண்ட் கிடையாது. ராமநாதபுரத்தில் டைப்பிஸ்ட்டில் வந்து 11 இருக்குது. ஸ்டெனோ வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. ராணிப்பேட்டையில் டைப்பிஸ்ட்டில் 2 இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வேக்கண்ட் கிடையாது. டவுன் பஞ்சாயத்தில் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து 2 இதுவுமே வேக்கண்ட் எதுவுமே இல்லை. இது 2மே வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜேஇ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ 2லேயுமே வந்து அலாட்மெண்ட் பண்ணலை. எதுக்கு இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை இது 4க்குமே வந்து இல்லை. ஸோ அடுத்த 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், இந்த நீலகிரிஸ் இந்த 4லையும் பார்ப்போம். ஸோ இதில் சேலம் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இந்த டிபார்ட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட்டில் சேலமில் 22, ஸ்டெனோ 3, சிவகங்கையில் டைப்பிஸ்ட் 5, ஸ்டெனோ 7, தஞ்சாவூரில் டைப்பிஸ்ட் 14, ஸ்டெனோ 10, இந்த நீலகிரிஸில் டைப்பிஸ்ட் 28, ஸ்டெனோ 9. ஸோ அடுத்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் டைப்பிஸ்ட் 10, ஸ்டெனோ 0, சிவகங்கையில் டைப்பிஸ்ட் 9, ஸ்டெனோ 0, தஞ்சாவூரில் டைப்பிஸ்ட் 10, ஸ்டெனோ வந்து 0, இந்த நீலகிரிஸில் டைப்பிஸ்ட் 8, ஸ்டெனோ வந்து 1 வந்து இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேலமில் டைப்பிஸ்ட் 14, ஸ்டெனோவில் 0, சிவகங்கையில் டைப்பிஸ்ட்டில் 7, ஸ்டெனோ வந்து 1, தஞ்சாவூரில் டைப்பிஸ்ட் 15, ஸ்டெனோ வந்து 2, இந்த நீலகிரிஸில் டைப்பிஸ்ட்டில் 4, ஸ்டெனோ வந்து 2 தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் இந்த சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரிஸ் இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சி தான் அலாட் பண்ணலை. ஸோ கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேலம் வந்து டைப்பிஸ்ட் 0, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 2, சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரிஸ்லையும் என்ன செய்யலைன்னா போஸ்டிங் வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2க்குமே கிடையாது. சேலமில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் பார்ப்போம். ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் டைப்பிஸ்ட் 13, ஸ்டெனோ 4, தென்காசியில் டைப்பிஸ்ட்டு போஸ்டிங் ஸ்டெனோ 2மே கிடையாது. திருநெல்வேலியில் டைப்பிஸ்ட் வந்து 0, ஸ்டெனோ வந்து 2, திருப்பத்தூரில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ வந்து 8. அடுத்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தேனியில் டைப்பிஸ்ட் 5, ஸ்டெனோ கிடையாது. தென்காசியில் டைப்பிஸ்ட் 1, ஸ்டெனோ கிடையாது. திருநெல்வேலியில் டைப்பிஸ்ட் 8, ஸ்டெனோ வந்து 2, திருப்பத்தூரில் டைப்பிஸ்ட் 6, ஸ்டெனோ வந்து கிடையாது. ஸோ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் டைப்பிஸ்ட் 6, ஸ்டெனோ 1,
தென்காசியில் டைப்பிஸ்ட்டில் 1, திருநெல்வேலியில் 2 டைப்பிஸ்ட் 2, அது திருப்பத்தூரில் டைப்பிஸ்ட் வந்து 3. இதில் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் இது 3லையுமே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் போஸ்டிங் வந்து கிடையாது. அடுத்த டவுன் பஞ்சாயத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங் வந்து அலாட் பண்ணலை. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் இந்த போஸ்டிங்கில் வந்து இந்த மாவட்டத்துக்கு போஸ்டிங் வந்து கிடையாது. திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் திருவள்ளூரில் டைப்பிஸ்ட் 18, ஸ்டெனோ 8, திருவண்ணாமலையில் டைப்பிஸ்ட் 15, ஸ்டெனோ வந்து 7, திருவாரூரில் டைப்பிஸ்ட் 19, ஸ்டெனோ வந்து 9. ஸோ அடுத்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் திருவள்ளூரில் டைப்பிஸ்ட் வந்து 20, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸோ இது வந்து திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர் இது 3 தான் பார்த்துருக்கோம். ஸோ திருவள்ளூரில் டைப்பிஸ்ட் 20 இருக்குது, ஸ்டெனோ கிடையாது. திருவண்ணாமலையில் டைப்பிஸ்ட் 12 இருக்குது, ஸ்டெனோ கிடையாது. திருவாரூரில் டைப்பிஸ்ட் 2 இருக்குது, ஸ்டெனோ வந்து 3 இருக்குது இந்த இதில். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் திருவள்ளூரில் டைப்பிஸ்ட் 9, ஸ்டெனோ 1, திருவண்ணாமலையில் டைப்பிஸ்ட் 18, ஸ்டெனோ 1, திருவாரூரில் டைப்பிஸ்ட் வந்து 10, ஸ்டெனோ வந்து 1 இருக்குது. டவுன் பஞ்சாயத்தில் இந்தமாதிரி இந்த வேகண்ட்டும் எதுக்கு ஒதுக்கலை. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூருக்கு எந்த போஸ்டிங்கும் ஒதுக்கலை. ஸோ அடுத்து திருச்சி, தூத்துக்குடி, திருப்பூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டையும் வந்து பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரையும் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட்டில் தூத்துக்குடி டைப்பிஸ்ட்டு 19, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 12, திருச்சிராப்பள்ளியில் டைப்பிஸ்ட்டு 15, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 9. அடுத்து திருப்பூரில் வந்து பார்த்திங்கனாக்கா டைப்பிஸ்ட்டில் 27 இருக்கான், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 14. ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடியில் டைப்பிஸ்ட்டில் 15, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 0, திருச்சிராப்பள்ளியில் டைப்பிஸ்ட் 4, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, திருப்பூரில் டைப்பிஸ்ட்டில் 9, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 1. ஸோ இது வந்து ஓவரால் நீங்கள் அதை அடெண்டம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குன்றக்காக அதை ஷார்ட்டாக கட் பண்ணி இதில் வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுக்க போகிறீங்க, நீங்கள் நல்ல ரேங்காகவே முன்னாடி இருக்கிறீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் டைப்பிஸ்ட்டில் 6, ஸ்டெனோ வந்து 1, திருச்சிராப்பள்ளியில் டைப்பிஸ்ட் வந்து 5, திருப்பூரில் வந்து டைப்பிஸ்ட் வந்து 1, ஸ்டெனோ வந்து கிடையாது. அதுமாதிரி டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் போஸ்டிங் எதுவுமே இல்லை. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் திருச்சியில் டைப்பிஸ்ட்டு கிடையாது, ஸ்டெனோ வந்து 1, திருப்பூரில் டைப்பிஸ்ட்டு கிடையாது, ஸ்டெனோ வந்து 2 போஸ்டிங் வந்து இருக்குது இதில். ஸோ அடுத்து வேலூர், விழுப்புரம், விருதுநகர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலூரில் டைப்பிஸ்ட் 11, ஸ்டெனோ 18, விழுப்புரமில் டைப்பிஸ்ட் 6, ஸ்டெனோ 4, விருதுநகரில் டைப்பிஸ்ட் 25, ஸ்டெனோ வந்து 9. ஸோ ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வேலூரில் டைப்பிஸ்ட் 4, ஸ்டெனோ 0, விழுப்புரத்தில் டைப்பிஸ்ட் 3, ஸ்டெனோ 0, விருதுநகரில் டைப்பிஸ்ட் 12, ஸோ ஸ்டெனோ வந்து 0. அது ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வேலூரில் டைப்பிஸ்ட் 4, ஸ்டெனோ 2, விழுப்புரமில் டைப்பிஸ்ட் 17, ஸ்டெனோ 1, விருதுநகரில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ போஸ்டிங் கிடையாது. டவுன் பஞ்சாயத்தில் இந்த வேலூர், விழுப்புரம், விருதுநகர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் போஸ்டிங் வந்து அலாட் பண்ணலை. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலூரில் டைப்பிஸ்ட் வந்து 0, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் மட்டும் 2 வந்து போஸ்டிங் மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த இடத்துலலாம் போஸ்டிங் வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அடெண்டம் 1D எடுத்திங்கன்னா போஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த போஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் ஒரு ஓவராலாக நீங்களே என்ன செஞ்சுருக்காங்க, இதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டைப்பிஸ்ட் இந்த 2200 இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் 43 பார்த்திங்கன்னா 43 போஸ்டிங் அவங்க சேர்த்து கொடுக்கல. ஏற்கனவே ஒரு போஸ்டிங் இப்போ 41 2 கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை 43 ஆக்கியிருக்கலாம், இல்லை கூட்டியிருக்கலாம், குறைச்சிருக்கலாம். அது என்னென்னு சொல்லி நம்ம கரெக்டாக அதை எடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ அதேமாதிரி இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, தென்காசி அதெல்லாம் இந்த 13(5) அப்படிங்கிறலாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னாக்கா ரிவைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிவைசஸ் ஸ்காலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யலை, கொடுக்கல. அதெல்லாம் கவனமாக பார்த்துட்டு நம்ம போகணும். ஸோ அதேமாதிரி அடெண்டம் 1E பாருங்கள், அதுலேயும் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கள்ளக்குறிச்சியில் 19. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் வந்து 2021 போஸ்டிங் அதே கள்ளக்குறிச்சியில். இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி அடெண்டம் 1G ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அடெண்டம் 1Gயில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இப்போ டைப்பிஸ்ட்டில் வந்து போஸ்டிங் வந்து குறைச்சிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லேயும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட் கீழே போடுற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 போஸ்டிங் டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் சேர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். போஸ்டிங்கை வந்து ஓவராலாக டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 சேர்த்து ஒரு 10 போஸ்டிங் வந்து செஞ்சுருக்காங்க, குறைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த அடெண்டம் 1G. நீங்கள் அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு அடெண்டமும் போடும்போது அது டக்குன்னு என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணிடணும். அப்போ தான் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இடையில வந்து 1C 1D நான் பார்த்துட்டேன், 1E பார்க்கல, அடுத்து 1G பார்க்குறேன் அப்படின்னா 1Eயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்ன செய்யறதுனா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு வீடியோ போட முடியாத ஒரு இடத்துல இருந்து போடுறதுனால சவுண்டு கம்மியாக கொடுத்தீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.